கலக்கல் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். என்னோட பேர் ரித்விகா. பரதேசி படத்தில் நானும் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் படமே வந்துட்டு பெரிய லெஜெண்ட் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு இன்னசென்ட் கேரக்டர். எனக்கு பேராக வந்து ஆக்டர் உதய் கார்த்திக் பண்ணியிருக்காங்க. பாலா சார் படத்தில் நடிக்கிறது சான்ஸ் கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் மூவியே கிடச்சிருக்குன்னு நினைக்கும்போது நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். என்னோடய ஃபைனல் இயர் நான் படிச்சுட்ருக்கும்போது 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டபிளாக இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ தேங்க்ஸ் டு பாலா சார், எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. என்னோடய கோ ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா அதர்வா, வேதிகா அண்ட் தன்ஷிகா எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் இந்த படத்தில் வந்து நியூ ஃபேஸ். இருந்தாலும் எல்லோரும் ஈக்குவலாக பழகி நல்லா கேஷுவலாக தான் நடிச்சிருக்கேன் நான் இந்த படத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்துட்டு மூணாறு, அப்புறம் தேனி, பெரியகுளம் அந்த சரௌண்டிங்ஸில் நடந்தது. ஷூட்டிங் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே நடிச்சிருக்கோன்னு சொல்கிறத விட ஒவ்வொரு கேரக்டரில் எல்லாருமே வந்து வாழ்ந்திருக்கோன்னு சொல்லலாம். ஸோ படம் வந்து கம்மிங் March 15th ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் வந்து ஜேடி ஜெரி இரட்டை இயக்குனரில் ஜெரி. நான் பாலாவின் பரதேசி படத்தில் கங்காணிங்கிற ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். வில்லன்னா இது வந்து ரெகுலர் வில்லன் கிடையாது. ஒரு நயவஞ்சகன், பாவப்பட்ட பரதேசிகளை அன்றாடம் கஞ்சிக்கே கஷ்டப்படுறவங்களெல்லாம் வஞ்சித்து அவங்களோட ரத்தத்தை குடிக்கிற ஒரு கேவலமான மட்டரகமான ஒரு மனிதன் தான் அந்த கங்காணி. அந்த கேரக்டரை நான் பண்ணியிருக்கேன். பாலாவின் பரதேசி எரியும் பனிக்காடு என்கிற நாவலோட பேஸ் பண்ணி உருவான கதை இது. இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் 1920, 30, 40களில் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக கிராமமாக குடும்பமாக தென் தமிழகத்தை சேர்ந்த மக்கள் வந்து இலங்கைக்கும் மலேசியாவுக்கும் பினாங்குக்கும் கேரள தேயிலை தோட்டங்களுக்கும் வேலைக்கு போனாங்க. அந்த வேலைக்கு போன பஞ்சம் பிழைக்கிறதுக்கு ஊர் விட்டு ஊர் போன, சொந்த மண்ணை விட்டு ஊர் போன, வேறு ஊருக்கு போன இந்த மக்களோட கதை தான் அந்த பரதேசிங்கிறவன் வந்து பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போன ஒரு ஐடி பர்சனாலிட்டியும் சரி, ஒரு பெரிய MBA ஸ்டூடெண்ட்டுமே பரதேசி தான். பட் இந்த பரதேசி வந்து ஒரு அவத்த பையன், ஒரு இன்னசென்ட், ராசாங்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னசென்ட் பர்சனாலிட்டியை பற்றிய கதை. அது அதர்வா பண்ணியிருக்காப்புல. இந்த ராசா வந்து மொத்த இன்னசென்ஸோட முழு உருவம். அவனுடைய காதல், அவனுடைய கனவு, அவனுடைய ஏமாற்றம், அவனுடைய ஏக்கம் தான் இந்த படத்தோட முழு கதை. இது தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்த ஏழை மக்களோட கஷ்டமான லைஃப் அப்படிங்கிறது மட்டுமல்ல, இது ஒரு எமோஷனலான ஃபில்ம், ஒரு ரொமான்டிக் ஃபில்ம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். டைரக்டர் பாலா வந்து இன்றைக்கி பெரிய ஓப்பனிங் இருக்கிற ஒரு கமர்ஷியல் இயக்குனர். அப்படிப்பட்ட ஒரு கமர்ஷியல் இயக்குனர் ஒவ்வொரு படத்தையும் வித்தியாசமாக மக்களுக்கு பிடித்த மாதிரி வெற்றி படங்களாக கொடுத்துட்ருக்கிற இயக்குனர் வந்து இப்படி ஒரு சீரியஸ் ஃபில்மை தொடும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஹிலேரியஸ் காமெடி, வெரி பியூட்டிஃபுல் ரொமான்டிக் மூமெண்ட்ஸ். கலக்கல் சினிமா.comக்கு என்னோடய வணக்கம். நான் தான் உதய் கார்த்திக் பேசுகிறேன். பரதேசி படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது என்னோடய செகண்ட் ஃபிலிமே பாலா சார் படத்தில் ஒரு சான்ஸ் கிடச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவருக்கு நான் நிறையா தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பாலா சார் படத்தில் ஒரு சான்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லி எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. ஏன்னா அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் ஃப்ரம் த டே 1 till the day
ஃபினிஷ் ஆகிற வரையும் அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயம். இது கண்டிப்பாக என்னோடய கெரியரில் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அதேமாதிரி படம் இப்போது 15th ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எல்லோரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். படத்தில் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா, என்னோடய கேரக்டர் மட்டும் இல்லாமல் நாங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். அதில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கேரக்டரை பற்றி நிறைய இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக தான் இருக்கும். அதே மாதிரி ஏன்னா பீரியாடிக் ஃபிலிம், அந்த காலத்தில் எப்படி மனுஷங்க இருந்தாங்க, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவங்களோட சிரிப்பு, அவங்களோட சோகம், அதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவில் உங்களுக்கு வரும். கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் சார் சொல்லிக் கொடுத்த விதம் வந்து எங்களுக்கு கஷ்டமாக மாதிரி தெரியல. அது எங்களுக்கு பார்க்கும் போது தான் தெரியுது, இப்போது இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்றது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும் போது தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டமே தெரியாத மாதிரி அவர் எங்கள்கிட்ட வேலை வாங்கினார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா எந்த சீனுமே கஷ்டன்ற மாதிரி இல்லாமல் எங்களுக்கு ஒரு சீனுமே எங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்வால்மெண்ட் தான் கொடுத்துச்சு. இதை இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும். சாரோட சின்ன சின்ன அசைவுகள் வந்து ரொம்பவே பெரிய பெரிய விஷயங்கள் வந்து ஸ்க்ரீனில் காட்டும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போ பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஒரு பீரியாடிக் ஃபிலிமில் நம்ம நடிக்கிறோம், நம்மளை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டீமில் நானும் இருக்கேன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.